ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். வெல்கம் பேக் டு HR வைப் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நல்லா பிடிச்ச ஜெர்மன் ஷெப்பர்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த டாக் 80s 90s கிட்ஸுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு டாக்காக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டாக் தான் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக். இந்த உலகத்திலேயே செகண்ட் மோஸ்ட் ஃபேவரேட்டான ப்ரீடுண்டா அது ஜெர்மன் ஷெப்பர்ட்டை தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது லேப்ரடார் ரெட்ரீவர். இந்த டாக்கை இன்னொரு பேர் சொல்லியும் கூப்பிடுவாங்க, GSTன்னு சொல்லியும் கூப்பிடுவாங்க, ஷோர்ட்டாக அப்படி சொல்லிக் கொள்வாங்க. அதே மாதிரி இந்த டாகுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் என்ற பேரை அல்சேஷன்னு கூப்பிடுவாங்க. ஜெர்மன் நாட்டை பிடிக்காதவங்க ஜெர்மன் ஷெப்பர்ட்டை அல்சேஷன்னு தான் கூப்பிடுவாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ன்றது ஒரு 20th சென்ச்சுரியில் உருவாக்கப்பட்ட ஒரு டாக்காக தான் இருந்து கொண்டிருக்குது. ஸோ பேரை வச்சு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதோட சொந்த இடம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் தான் இதோட சொந்த இடம். ஸோ ஜெர்மனில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸர், அவர் ஒரு டாக் பிரீடர். அவர் கேட்டில்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு நாய் இனம் தேவைன்றபடியா பார்க்குறதுக்கு ஓநாய் மாதிரி இருக்கிற ஒரு நாய் எடுத்து வளர்த்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார். அதிலிருந்து வந்த ஒரு இனம் தான் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் என்று சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு கேட்டில்ஸை மேய்க்கிற வேலை இந்த நாய்க்கு குறைஞ்சபடியா ஆட்களோட வேலைகளுக்கு இந்த நாய்களை எடுத்துக்கொண்டாங்க. அதுக்கப்புறமா தான் World War I, II எல்லாம் இந்த நாயை ரொம்பவுமே நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நாய் எல்லா இடங்கள்லையும் பேசப்பட்ட ஒரு நாயா இருந்துச்சு. இப்பயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இதோட இன்டெலிஜென்ட்டுக்காகவும் மோப்ப சக்திக்காகவும் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை பயன்படுத்திட்டு வராங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு கைட் டாக்ஸா இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்டை தான் முதல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. லேப்ரடார் மாதிரி அன்பு இன்டெலிஜென்ட்டும் ராட்வைலர் மாதிரி கோபம் கொண்ட நாயும் கலந்து செய்த ஒரு நாய் மாதிரி தான் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்க்கப்படுது. ஜெர்மன் ஷெப்பர்ட் கிட்ட சின்னல இருந்தே ரொம்பவுமே அன்பா பழகி கொண்டு இருந்தோம்னு சொன்னா, குழந்தைகள்கிட்டையும் பெட்ஸ் கிட்டையும் எல்லார்கிட்டையும் ரொம்பவுமே அன்பா பழகக்கூடிய ஒரு இனம் தான் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட். ஜெர்மன் ஷெப்பர்ட் பிறந்து 8 வாரத்திலேயே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், வாக்கிங் கூட்டிட்டு போகணும். ஜெர்மன் ஷெப்பர்ட் ரொம்பவுமே இன்டெலிஜென்டான டாக்ன்றபடியால் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ரொம்பவுமே ஈஸியாக கற்றுக்கொள்வாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த டாக் எல்லாராடையுமே ஹேண்டில் பண்ணி அன்பாவும் கார்டுக்கும் எல்லா தேவைகளுக்கும் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல பிரீட் தான் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் இனம் என்று சொல்லப்படுது. இது மாதிரி பெட் வீடியோ நீங்கள் ரொம்பவுமே பார்க்குற ஒருத்தராக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.